Good morning, everyone. So today classல நாங்க பேலன்ஸ் இருக்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பத்தி நாங்க பார்க்கணும். ஓகே, ஸோ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷன் பத்தி ஃபுல் இது வந்து முடிஞ்சிருச்சுன்னு. ஸோ எக்ஸஸா இருக்க பேலன்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ఓకే, సో අපි අද ක්ලාස් එකේ බලන්න යන්නේ රිමේනින් සබ්ජෙක්ට් එක. මේ ක්ලාස් එක දවස් 3කට වගේ දැන් ගියා. මම හිතන්නේ අද තමයි අන්තිම. අද ඉවර කරන්න පුළුවන් මේ ක්ලාස් එක. ඕකේ, සෝ මේ ක්ලාස් එකේ අපි බලන්න යන්නේ මේකප් ප්‍රොඩක්ට්ස් ගේ බැලන්ස් ටික. සෝ මේක ඔයගොල්ලන්ට මම ෆවුන්ඩේෂන් කන්සීලර් මේ වගේ සබ්ජෙක්ට්ස් ටික ඉවර කරා. සෝ දැනට තියන්නේ බැලන්ස් ටික. ඕකේ, අදත් එක්ක මේකප් ප්‍රොඩක්ට්ස් ගැන එක්ස්ප්ලනේෂන් එක ඉවර වෙයි. ඕකේ, ஷிஃபானா போட்டிருக்கீங்க. லாஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் வந்து டெலிகிராம்ல இல்லைன்னு, பட் டெலிகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எதுக்கும் திருப்பி ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. நான் හිතන්නේ ලාස්ට් ක්ලාස් රෙකෝඩින්ග්ස් එක හැමෝටම ටෙලිග්‍රෑම් එකකින් ඇවිල්ලා කියලා. ඒ හින්දා ලාස්ට් ක්ලාස් රෙකෝඩින්ග්ස් I'll check and tell ma'am. දැම්ම මං කියන්න. ඕකේ සුලෙහා. යා මම හිතන්නේ දාලා කියලා. யா போட்டிருக்கு ஷிஃபானா, திருப்பி செக் பண்ணி பாருங்க. வீடியோ අප්ලෝඩ් ආගිරක நிறைய සුලෙහා ළමයි දාලා තියෙනවා වීඩියෝ රෙකෝඩ් වෙලා තියෙනවා කියලා. රෙකෝඩින් එක තියෙනවා කියලා. ඔව් මට හොඳට මතකයි. මම chat බලන්නම් කිව්වේ. මේක තමයි. எப்படியும் ஷிஃபானா எப்படியும் இருக்கும். කරලා දවසින් වගේ දානවා මෑම්. තමාට අදම හවසට දානවා නැත්නම් අනිත් දවසේ හරි දානවාමයි. ஓகே 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 ஓகே, சோ அப்படி கிளாஸ் එක ஸ்டார்ட் කරමු. சோ நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏன்னா நான் கிளாஸ் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு போனேன் 2 ஹவர்ஸ்க்கு. யாருக்கும் எதுவும் क्वेश्चंस இருந்துச்சா? எனி क्वेश्चंस? கன்சீலர்ஸ், ஃபவுண்டேஷன் படிச்ச சப்ஜெக்ட்ட பத்தி කාට හරි ඩවුට්ස් තියෙනවද ක්ලාස් එකේ සබ්ජෙක්ට්ස් ගැන, අපි කතා කරපු ප්‍රොඩක්ට්ස් ගැන තිබ්බනම් කියන්න. අපි නැත්තම් නෙක්ස්ට් සබ්ජෙක්ට් එකට යමු. ඕකේ, ඕකේ. සෝ අද අපි ක්ලාස් එකේ බලන්න යන්නේ පෑන්කේක්ස් ගැන. ඕකේ, සෝරි, ක්‍රයලොන් ස්ටික්ස් ගැන බලලා පෑන්කේක් ගැන බලමු. ஓகே, මට විනාඩියක් දෙන්න. ஸோ நாங்க வந்து இன்னைக்கு ட்ரையல் ஆன் பேன்கேக்ஸ் பத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்டிக்ஸ் பத்தி பார்த்துட்டு அப்புறம் பேன்கேக் பத்தி பார்ப்போம். ஓகே, நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ யாரும் ட்ரையல் ஆன்னா என்னன்னு தெரியல அப்படியெல்லாம் பேனிக் ஆகாதீங்க. நான் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தருவேன். ஓகே.
ஓகே, சோ இதுக்கு தான் சொல்றது டிவி பெயிண்ட் ஸ்டிக். இது பேசிக்கலி இது ஒரு ஃபவுண்டேஷன். ஓகே, சோ நார்மலா நாங்க எவ்ரிடே ஒரு மேக்கப் ஒன்று போடுறோம்னா நாங்க இதை போட தேவையில்லை. ஓகே, ஏன்னா இது வந்து நம்மளுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை. எவ்ரிடே நீங்க வந்து மேக்கப் பண்றீங்கன்னா நீங்க இது போட முடியாது. ஏன்னா இது வந்து ரொம்ப திக்கான ஒரு க்ரீம். இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப திக். இதை நீங்க ஸ்கின்ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து திருப்பி ரிமூவ் பண்றது ஒரு பெரிய வேலை. ஓகே, சோ இது வந்து லாங் லாஸ்டிங், ரொம்ப திக்கா இருக்கும். எவ்ரிடே யூஸ்க்கு இது சரி வராது. இது வந்து பிரைடல் மேக்கப்புக்கு தான் சரியா இருக்கும். ஓகே, ஓகே, சோ இது சொல்றது கிரைலான் டிவி பெயிண்டிங் ஸ்டிக். இது கிரைலான் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருக்குது. இது மோஸ்ட்லி பிரைடல் மேக்கப்புக்கு தான் சரி வரும். ஏன்னா இது வந்து இது ஒரு ஸ்டிக் ஃபவுண்டேஷன், ரொம்ப திக்கா இருக்கும். அதோட இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு இந்த ஸ்கின்னுக்கு தான் மேட்ச் ஆகும் அப்படி இல்லை. இது எல்லா ஸ்கின்னுக்குமே மேட்ச் ஆகும். மோஸ்ட்லி ஸ்ரீலங்கால இருக்க பியூட்டிஷியன்ஸ்ல பார்த்தா கிரைலான் ஸ்டிக் ஃபவுண்டேஷன் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுல வந்து ஒரு நம் நார்மலி ஒரு 1000க்கு மேலவே நிறைய ஷேட்ஸ் இருக்கு. ரொம்ப லைட்டான ஸ்கின்ல இருந்து டார்க் ஸ்கின் வரைக்கும், ரொம்ப டார்க்கான ஸ்கின்னுக்கு வரைக்கும். அப்படின்னா இந்த வேர்ல்ட்ல இருக்க எல்லா ஸ்கின் டோனுமே இதுல வந்து உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன்ஸ் தேடிக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம பேசிக்கலி நான் உங்களுக்கு வந்து சாட் பாக்ஸ்ல போடுறேன். இந்த 3 ஷேட்ஸ் தான் எல்லா ஸ்கின்னுக்குமே மேட்ச் ஆகுற ஷேட்ஸ். ஸ்ரீலங்கன் ஸ்கின் டோன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஷேட்ஸ் தான் எல்லாருக்குமே செட் ஆகுற ஷேட்ஸ். ஓகே, ஒன்னு FS36. நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே, FS36 நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, FS36. அடுத்தது ஐவரி, அடுத்தது சைனீஸ். ஓகே ஓகே, சோ இதுல கிரைலான் ஸ்டிக்ல இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா இதுல ஃபேக் கிரைலான் ஸ்டிக்ஸ் நிறையவே இருக்கு. ஓகே, ஆனா இதுல 2 பேசஸா நீங்க பிரிக்கலாம். இது கிரைலான் ஸ்டிக்ஸ் நார்மலி எந்த கண்ட்ரினா ஜெர்மன்ல இருந்து வரதான் ஒரிஜினல் கிரைலான் ப்ராடக்ட்ஸ். கிரைலான் கம்பெனி இருக்குது ஜெர்மன்ல. ஸோ ஜெர்மன் இஸ் த பெர்ஃபெக்ட் ஷேட்ல உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அதுதான் உண்மையாவே ஒரிஜினல். ஆனா கிரைலான் கம்பெனி இந்தியாலையும் ப்ராடக்ட்ஸ் வந்து இது பண்ணும். ஓகே, ஸோ அங்க இருக்கிற கிரைலான் ஸ்டிக்கும் இங்க இந்தியால உங்களுக்கு கிடைக்கிற கிரைலான் ஸ்டிக்கும் 2 டிஃப்ரெண்டா இருக்கும். அது கொஞ்சம் ஜெர்மன்ல இருக்கிறது கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கும். இந்தியால கிடைக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு லோ குவாலிட்டியா இருக்கும். ஆனா அது ஃபேக் இல்லை. இந்தியால கிடைக்கிறது உங்களுக்கு ஃபேக் இல்லை. ஓகே, மத்த கண்ட்ரிஸ் நிறைய போட்டு வரும். சைனா, வியட்நாம், அது இதுன்னு போட்டு வர அந்த எல்லாமே ஃபேக் தான். ஓகே, ஸோ மேட் இன் கண்டிப்பா உங்களுக்கு தேவை, நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஹெவி கன்சிஸ்டன்சி இருக்க ப்ராடக்ட்ஸ். ஸோ இதை நீங்க பிரைட்ஸுக்கோ இல்லாட்டி நீங்க யாருக்காவது போட்டீங்கன்னா அவங்களுக்கு சம்டைம்ஸ் அலர்ஜிக் ஆனா அது உங்களுக்கு தான் பிரச்சனையா வந்து அமையும். ஸோ அதனால முடியுமான அளவு ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கும், இல்லாட்டி நீங்க வேற ஆட்களுக்கு போடுறீங்கன்னா கூட நீங்க ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஃபேக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண கூடாது. ஓகே, ஸோ ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ கிரைலான் ஸ்டிக் வந்து இந்தியால இருக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் குறைவாகவும் கிடைக்கும். ஒரிஜினல் 7000 8000 வருதுன்னா உங்களுக்கு இந்தியால இருக்கிறது 2000 3000 அப்படி வரும்.
ஓகே, ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இதுதான் கிரைலான் ப்ராடக்ட்ஸ் நார்மலா நாங்க யூஸ் பண்ற கிரைலான் ப்ராடக்ட். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது வந்து yellowish கலர்ல இருக்கும். ஓகே, yellow ஷேட்ல இருக்கும். இது வந்து கொஞ்சம் லைட்டாவே இருக்கும். இது வந்து சைனீஸ். இது வந்து ரெண்டுக்குமே சமனான ஒரு கலர்ல இருக்கும். ஓகே, ஸோ இந்த 3 ஷேட்ஸ் தான் நார்மலி நாங்க ஸ்ரீலங்கன் ஸ்கின் டோனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். ஓகே, ஒன்னு சைனீஸ். இது வந்து டார்க் ஸ்கின்னா இருக்கவங்களுக்கு போடலாம். நீங்க ஒரு 3D எஃபெக்ட் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு போடலாம். இது பண்ணி பார்ப்பேன். ஓகே, ஒரு 3D எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நீங்க சைட் கட்ஸுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது மோஸ்ட்லி கொஞ்சம் டார்க் ஸ்கின்னா இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். ஓகே, சைனீஸ். அடுத்தது मैम एक फुल्ली एक्सप्लेन करला पास से सिंहलीन एक्सप्लेन कराना. இது வந்து இதுக்கு சொல்றது FS36. ஓகே, சோ இதுவும் இதே மாதிரி தான் டார்க் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு பிளெண்டிங்க்கு நாங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, ரொம்ப மாநரமா இல்லாதவங்களுக்கு நாங்க இந்த ரெண்டு ஷேடையும் வச்சு மேக்கப் பண்ணலாம். ஓகே, இது வந்து FS36. இது வந்து ஐவரி. ஓகே, ஐவரி. சோ இது கொஞ்சம் லைட்டாவே இருக்கும். எல்லாருக்கும் யூஸ் பண்ண எல்லா ஸ்கின் டோனுக்கும் பிளெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட். நார்மலி நீங்க பிரைடல் மேக்கப் போகும்போது எப்படியுமே இந்த மூணுமே என்ன ஸ்கின் கலரா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மூணையும் பிளெண்ட் பண்ணி தான் நீங்க ஒரு கலர் மிக்சிங் எடுக்க முடியும். ஓகே, சோ இந்த 3 ஷேட்ஸும் தான். சோ இந்தியால கிடைக்கிற ப்ராடக்ட் கொஞ்சம் லோ குவாலிட்டியா இருக்கும். பட் அதுவும் கிரைலான் கம்பெனிலேயே செய்யற ப்ராடக்ட் தான். ஓகே, சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு கிரைலான்ல? சோ நீங்க வாங்கும் போது ஃபேக்ஸ் பார்த்து வாங்காம நீங்க ஒரிஜினலா பார்த்து தேடி எடுங்க. ஓகே, சரி, நீங்க இப்ப பெட்டா அந்த மாதிரி ஃபுல்லாவே இருக்குது ஃபேக்ஸ் மட்டும்தான். ஸோ நீங்க கிரைலான் கம்பெனில போய் எடுக்கலாம். இல்லாட்டி ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு யாராவது ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் இருக்காங்கன்னா நீங்க அவங்க கிட்ட எடுக்கலாம். ஓகே, ஸோ FS36 சைனீஸ் ஐவரி. ஓகே, இந்த 3 ஷேட்ஸ் தான் நார்மலா யூஸ் பண்றது. இதை தவிர நிறைய ஷேட்ஸ் இருக்கு. ஓகே, சோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? எனி டவுட்ஸ்?
கேர்ள்ஸ் எனக்கு ஒரு 2 minutes தாங்க. Okay, so ilange api balanda yanni
Okay, so ඊළඟට අපි බලන්න යන්නේ Kryolan sticks ගැන. So Kryolan sticks කියලා කියන්නේ foundation එකක්. ඒ වුණාට ඒක හැමදාම use කරන්න බෑ. Okay? මේක හරි වෙනස් normal foundation එකට වැඩිය. Normal foundation එක thickness එක අපි හිතමු normal foundation එකට වැඩිය මේකෙන් 200% thickness එකක් තියෙනවා. pigmentation එකක් තියෙනවා. So ඒ වෙලාව ඔයගොල්ලෝ මේක හැමදාම use කරන්න බෑ. මේක process එක හරි blend කරන්න ඕනේ හොඳට. එතකොට තමයි මේ Kryolan stick එක මූණෙන් ලස්සනට ඉටින්නේ. ඒකත් එක්ක ඔයගොල්ලෝ මේක use කරනකොට අනිවාර්යෙන් තව ගොඩාක් products එකතුවට use කරන්න ඕනේ. ඒ හින්දා මේක ඔයගොල්ලන්ට වැඩ වැඩි ඇත්තටම මේ product එක. Okay, so පුළුවන් තරම් අපි normal foundations ටික තමයි use කරන්න වෙන්නේ අපිට. Okay, so so මේක bridal use එකට තමයි අපි use කරන්න ඕනේ. Mostly bridal experience එකට තමයි මේක use කරන්නේ. Okay, so මේක තමයි Kryolan sticks ටික. මම ඔයාලට chat box එකේ පෙන්නන්න. sorry, පිටි පෙන්නන්න. මේක තමයි sticks තුනම. Okay, Ivory, FS36, Chinese. Chinese එක චුට්ටක් dark. Chinese කිව්වම හිතන්න එපා මේක Chinese product එකක් කියලා. Okay, මේ color ගේ නම Chinese. Okay, Chinese Ivory FS36. Okay, so මේක German product එකක්. normally ශ්‍රී ලංකාවේ හැම එක්කෙනාම use කරන්නේ මේ product එක තමයි. most of the beauticians use කරන්නේ brides ලාට මේ product එක තමයි. ඒ වුණාට දැනට එක හොඳ liquid foundation makeup එකෙම ඇවිල්ලා තියෙනවා. ඒ වුණාට most of the time affordable එකක් තමයි මේක. මේක ගණන් අඩුවට ඔයගොල්ලන්ට ලස්සන look එකක් ගන්න පුළුවන්. නැත්තම් MAC foundation එකක් එක foundation එකක් 35,000 40,000 වෙනවා. එතකොට මේක එකක් 7,000 තමයි වෙන්නේ. Okay? ඒ වුණාට හොඳ MAC එකට වැඩිය හොඳ look එකක් ඔයගොල්ලන් දෙන්න පුළුවන් මේ foundation. Okay? ඊළඟ එක තමයි girls චුට්ටක් ඉන්න මගේ connection එක හැම වෙලේම block වෙනවා. ෆොටෝ එකක් දාන්න ගියාම. Okay, so මේක Germany product එකක්. මේ Germany product එක මේගොල්ලෝගේ own mother company එක තියෙන්නේ Germany. ඒ හින්දා Germany products එක කොහොමත් 8,000 ඒ වගේ එනවා. 7,000 8,000 වගේ එනවා. ඒක original products. Okay, ඔයගොල්ලෝ Kryolan කියලාම වෙනම showroom ශ්‍රී ලංකාවකින් තියෙනවා. ඒකට ගිහිල්ලා ගත්තම ඔයගොල්ලෝ original ගන්න පුළුවන්. නිකන් පෙටා නැත්තම් කොච්චිකඩ ඒ වගේ තැනවල ගිහිල්ලා ගන්න එපා. ඒවා fakes. Okay? German කියලා දාලා තියෙනවා 1005 එකට Kryolan stick එකක්. 1005 එකට Kryolan stick ඔයගොල්ලෝ කවදාවත් ගන්න බෑ. ඒක ඔරිජිනල් නෙවෙයි. ඒක දැම්මම ගොඩාක් side effects අපිට එන්න පුළුවන්. එහෙනම් පුළුවන් තරම්
හොඳ තැනට ගිහිලා හැම බඩුම හොඳ තැනට ගිහිලා ගන්න. ඕකේ? ඒක පුරුදුවෙන් තියාගන්න. මූණ පාඩු කරගන්න එපා. මගේ ස්ටුඩන්ට්ස් ගොඩාක් ඉන්නවා. මම හැමදාම සැරෙන් කියනවා හොඳ තැනවල හොඳ තැනවල ගන්න දන්නේ නැත්නම් මට කියන්න මං අරන් දෙනවා මගේ වෙබ්සයිට් එකේ මගේ පේජ් එකට ගිහිල්ලා ගන්න කියලා අහන්නේ. ඕකේ? ගිහිල්ලා ගන්න ඊට පස්සේ තමයි මූණ මට ෆොටෝ සෙන්ඩ් කරන්නේ. පිම්පල්ස් ඇවිල්ලා, ඇලර්ජික්ස් ඇවිල්ලා, මොන හරි ක්ලෙන්සර් එකක් ටෝනර් එකක් වැරදිලා යූස් කරලා මං කියන ටෝනර් එක නෙවෙයි ගන්නේ වෙන ටෝනර් එකක්. කඩේ එක්කෙනා කිව්වලු මේ ටෝනර් එක හොඳයි කියලා ඒ ඉඳ ගත්තා කියලා කියනවා. ඒ ඉඳ ඒ වැඩේ කරන්න එපා. පුළුවන් තරම් ඔරිජිනල් ප්‍රොඩක්ට්ස් විතරක් ගන්න. සල්ලි වියදම් ගියොත් කමක් නැහැ. මේක ඔයගොල්ලෝගේ ස්කින් එක. ඕකේ? සමහර වෙලාවට දැන් අපි අඩු කියලා ගන්න ප්‍රොඩක්ට්ස් ටික අපිට ස්කින් කැන්සර් එන්නත් ඉඩ තියෙනවා. හොඳ නැති ප්‍රොඩක්ට්ஸ் யூஸ் කරොත්. ஓகே ஸோ எப்பவுமே ப்ராடக்ட் ஒன்று எடுக்கும் போது கண்டிப்பா நீங்க ஒரிஜினல் தான் எடுக்கணும். ஓகே நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இந்த பேட்ச் ஒரு இது நீங்க நான் நினைக்கிறேன் 7th or 8th பேட்ச் இதுக்கு முதல் இருக்க பேட்சஸ்லயும் அப்படிதான் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட எடுப்பாங்க. ஒரு 2-3 பேர் வெளியில போயிட்டு என்ன நடக்கும்னா இவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறது வேற டோனர், இவங்க போய் எடுக்கிறது வேற டோனர். நான் சொல்றது வேற கிளென்சர், இவங்க போய் எடுக்கிறது வேற கிளென்சர். கேட்டா கடையில நான் போயிருந்த டைம் கடையில இருக்கவர் சொன்னாரு இந்த கிளென்சர் நல்லா, கடையில இருக்கவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸை வித்துக்கணும். ஓகே சோ என்ன நடக்கும்னா நீங்க அந்த ப்ராடக்ட்ஸை போடும்போது இப்ப நான் சொல்ற ப்ராடக்ட் சம்டைம்ஸ் 1500 இருக்கலாம், நீங்க போடுற ப்ராடக்ட் 300 இருக்கலாம். ஓகே உங்களுக்கு கடையில கொடுத்த டோனர் 300 இருக்கலாம். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, 1500 நான் ஏன் செலவழிக்கணும், நான் வந்து 300க்கு டோனரை போட்டு கதையை முடிச்சிடுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது பிழை இல்ல. ஓகே என்ன நடக்கும்னா சில வேளை உங்க ஸ்கின்னுக்கு அது அலர்ஜிக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அதுல இருந்து ரிகவர் ஆகுறது ரொம்ப கஷ்டம். சில பேருக்கு ஒயிட் ஹெட்ஸ் நிறைய போட தொடங்கிடும், பிளாக் ஹெட்ஸ் நிறைய போட தொடங்கிடும். மேக்கப் ப்ராடக்ட்ஸும் அப்படித்தான். ஓகே சில சில பேருக்கு என்ன நடக்கும்னா நான் சொல்லும் போது அந்த டோனர் எடுக்க மாட்டாங்க, வேற ஏதாவது போய் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அது போட்டு ஒரு 3 months 4 monthsல என்ன நடக்கும்னா அலர்ஜிக் ஆயிரும், பிம்பிள்ஸ் வந்துரும், ஏதாவது இஷ்யூ ஆயிரும். அப்பதான் எனக்கு அவசரமா கால் பண்ணி மிஸ் நீங்க வந்து என்ன செய்யறது, எனக்கு ஒரு டக்குன்னு எனக்கு ஒரு ப்ராடக்ட் ஒன்று சொல்லுங்க, நான் எனக்கு வெட்டிங் வருது, நான் வெளியில போகணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால நீங்க யூஸ் பண்ணும் போது கண்டிப்பா நல்ல ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. ஓகே சும்மா கடையில விக்கிறாங்கன்னு ப்ராடக்ட்ஸ் எடுக்க வேணாம். கடையில இருக்கானோ கடையில இருக்கவர் சொன்னாருனோ ப்ராடக்ட்ஸ் எடுக்காதீங்க. ஓகே ஸோ அதனால எப்பவுமே நல்ல ப்ராடக்ட்ஸா யூஸ் பண்ணுங்க. சும்மா கடையில இருக்குன்னு ப்ராடக்ட்ஸ் எடுக்காதீங்க. ஓகே
Okay, එන්දා කොහොමද ශ්‍රී ලංකා එකේ තියෙන ප්‍රොඩක්ට් ටික okay, so Indian product එකත් ට්‍රයිලොන්ගේ ඔරිජිනල් කම්පැනි එකේ තමයි කරන්නේ. ඒ වුණාට ඒ quality එක චුට්ටක් වෙනස්. quality එක ගොඩාක් අඩුයි. okay, ඒ ඉඳ අපි product එකක් use කරනකොට අනිවාර්යෙන් හිතන්න ඕනේ මේ වගේ දේවල් ගැන. ඔක එක product එකක් use කරන්න එකට ඉස්සරහා ඔයගොල්ලෝ ගිහිල්ලා හොයලා බලන්න ඕනේ. ඒ product ගැන. ඒ product එක කොහොමද? මේ product එක කොහේ ඉඳලාද එන්නේ ලංකාවට? මේ වගේ දේවල් ඕගොල්ලෝ හරියට දැනගන්න ඕනේ. මේක තමයි Krylon products එක. okay, මේකේ මොන හරි doubts තියෙනවද කට්ටියට? ஜோவிஸ் நல்ல பிராண்ட் தான். ஜோவிஸ் நல்ல பிராண்ட் தான். ஓகே, நீங்க யூஸ் பண்ணலாம் ஜோவிஸ். ஆனா ஜோவிஸ்லயே நிறைய ஃபேக்ஸ் இருக்கு. அப்ப நீங்க ஒரிஜினல் பார்த்து யூஸ் பண்றது வந்து பெட்டர். ஓகே மேம், யா, செல்ஃப் மேக்கப் பண்ற ஆட்களுக்கு இந்த கிரேலான் ப்ராடக்ட் நல்லமா? செல்ஃப் மேக்கப் செய்யறவங்களுக்கு கிரைலான் சரி வராது. ஏன்னா கிரைலான் இப்ப நீங்க உங்க வெட்டிங்க்கு நீங்க ஒரு பிரைடா இருந்தா நீங்க வந்து செல்ஃப் மேக்கப் செய்ய போறீங்க அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வந்தீங்கன்னா நீங்க செய்யலாம். ஓகே, மத்தபடி இத வந்து நீங்க கிரைலான் ஸ்டிக்க வந்து நீங்க நார்மல் யூஸுக்கு யூஸ் பண்ணவே முடியாது. நார்மல் யூஸுக்கோ நீங்க ஒரு கெஸ்டா போறீங்களோ, கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்குறீங்களோ, அந்த மாதிரி நேரத்துல நீங்க வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ரொம்ப ஹெவி, இது ரொம்ப திக். இது வந்து நீங்க கொஞ்சம் போட்டோன்னே உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் ஒன்று கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கிரைலான் ஸ்டிக்ஸோ கிரைலான் பேன் கேக் எல்லாமே. ஸோ அது வந்து பிரைடுக்கு, இப்ப நீங்க ஒரு பிரைடு இருக்காங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு மேக்கப் ஆயிரும் நீங்க கிரைலான் போட்டீங்கன்னா. அதனால முடியுமான அளவு என்ன செய்யணும்னா, நீங்க கிரைலான் யூஸ் பண்ணாம நீங்க வேற ஒரு நார்மல் ஃபவுண்டேஷன்லயே நிறைய நல்ல கவரேஜ் அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே. கிரைலான் வந்து நார்மலி ரொம்ப ஹெவியா இருக்கும் நீங்க போட்டீங்கன்னா. செல்ஃப் மேக்கப்க்கு யூஸ் பண்ற ஃபவுண்டேஷன் ஏதாவது நேம் மட்டும் சொல்லுங்களேன், நல்ல பிராண்டட். நான் உங்களுக்கு நினைக்கிறேன் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். மிஸ்ரோஸ், வியானா, சிசி யூகே, மேக், ஹுடா பியூட்டி, நார்ஸ், நிறைய ஃபென்டி பியூட்டி, கைலி ஜெனர் காஸ்மெட்டிக்ஸ், நிறைய பிராண்ட் இருக்கு. எல்லாமே செல்ஃப் மேக்கப்புக்கு, நார்மலி ஃபவுண்டேஷன் எல்லாமே செல்ஃப் மேக்கப்புக்கு நல்ல பிராண்ட்ஸ் தான். அதுல கலர்ஸ் இருக்குதா மிஸ்? எல்லா ஃபவுண்டேஷன்ல நார்மலாவே எல்லா ஃபவுண்டேஷன்ஸ்லயுமே ஒரு 4-5 ஷேட்ஸ் இருக்கும் எப்படியுமே. அந்த ஷேட்ஸ் நீங்க இப்ப ஃபவுண்டேஷன் வரும்போது அதுல எப்படியுமே எல்லாருக்குமே ஆர்கனைஸ் பண்ற மாதிரி ஒண்ணுதான் வரும். அப்படின்னா டார்க்கா இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம், லைட்டா இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம், ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு இதுலதான் இருக்கும். ஸோ அதனால நீங்க பயப்படாம யூஸ் பண்ணலாம். எல்லா நார்மலி இருக்க எல்லா பிராண்ட்ஸ்லயுமே மினிமம் 3 ஷேட்ஸ் சரி எப்படியுமே இருக்கும். ஸ்ரீலங்கன் பிராண்டா இருந்தாலும் ஓகே, இன்டர்நேஷனலா இருந்தாலும் ஓகே, நிறைய ஷேட்ஸ் வந்து நார்மலாவே உங்களுக்கு வந்து அக்சஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு உங்களோட ஷேட் எக்ஸாக்ட் இல்லைன்னா நீங்க வந்து அதுல இருக்க 2 ஷேட்ஸை எடுத்து கூட நீங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி உங்களோட ஷேட் கலர் எடுக்கலாம். நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்ல அது சொல்லி தருவேன். ஓகே ஓகே, தேங்க்யூ.
Any other doubts? மேம் ஜோவிஸ் பிராண்ட்ல வந்து இந்த ஷியா பட்டர் மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து யூஸ் பண்ணா பிம்பிள்ஸ் வருமா ஃபேஸ்ல? இப்படிதான் ஜோவிஸ் நார்மலி ஒரு நல்ல பிராண்ட். ஓகே, அது ஒரு இந்தியன் பிராண்ட். நார்மலி நானும் ரெக்கமெண்ட் பண்றது நிறைய பேருக்கு நான் ஜோவிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். பட் ஜோவிஸ்ல இருக்க ஒரு இஷ்யூ என்னன்னா, நீங்க வந்து 30 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு ஜோவிஸ் அவ்வளவு என்ன சொல்றது, அவ்வளவு பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டாது. 30 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கும் அது ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராடக்டா யூஸ் பண்ண ஜோவிஸ் ஒரு நல்ல ப்ராடக்ட். நிறைய பேர் அததான் சொல்லுவாங்க. பட் நானா ஜோவிஸ ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் எல்லாருக்கும். ஏன்னா ஜோவிஸ்ல வந்து ஒரு இஷ்யூ இருக்கு. என்னன்னா, ஜோவிஸ் நீங்க வந்து இப்ப ஓகே, சோ ஜோவிஸ்ல என்ன இஷ்யூ இருக்குன்னா, நீங்க ஜோவிஸ் யூஸ் பண்றது பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்க ஜோவிஸ் பயப்படாம யூஸ் பண்ணலாம். ஆனா ஜோவிஸ்ல இருக்க இஷ்யூ என்னன்னா, ஜோவிஸ் உங்களுக்கு வந்து நீங்க சில பேருக்கு வந்து எவ்வளவு யூஸ் பண்ணாலும் அது அவ்வளவு பெரிய ஒரு இது கொடுக்காது. சோ அதனால நான் 30 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு ஜோவிஸ் ஓகே. இதுக்கு கீழே இருக்கு 30 வயசுக்கு கீழே இருக்கவங்க வேற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா பெட்டர். ஃபேஷியலுக்கோ இல்லாட்டி எவ்ரிடே கிளென்சருக்கோ. மத்தபடி ஜோவிஸ்ல பிம்பிள்ஸ் வரும் அப்படின்னு இல்ல. சில பேருக்கு வந்து ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருந்தா பிம்பிள்ஸ் வர சான்ஸ் இருக்கு. ஓகே மேம், அப்ப 30 வயசுக்கு கீழே உள்ள ஆட்கள் என்ன க்ரீம் வந்து ரெஃபர் பண்ண நல்லா இருக்கும்? நார்மலி க்ரீம்னு பாத்தீங்கன்னா, நான் நினைக்கிறேன் உங்களுக்கு க்ரீம் சப்ஜெக்ட் எல்லாம் நான் இப்பவே உங்களுக்கு சொல்லி தரல. உங்களுக்கு வேறையா ஒரு கிளாஸஸ் இருக்கும். நான் நினைக்கிறேன் அந்த டைம் எக்ஸ்பிளைன் பண்ணா பெட்டரா இருக்கும். ஏன்னா இப்ப வந்து நீங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கனால உங்களுக்கு பெருசா எல்லாத்தையும் நான் தலையில போட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஓகே 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 மேம். ஓகே, சோ நான் நினைக்கிறேன் ட்ரையல் ஸ்டிக்ஸ்ல யாருக்கும் எந்த கொஸ்டின்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். சோ அதனால நம்ம வந்து அடுத்தத பார்ப்போம். ஓகே, அடுத்தது හරි ඊළඟට ටික මම ට්‍රයිලොන් ගැන මම එක්ස්ප්ලেইন කරලා ඉවරයි. සෝ ඊළඟ එක බලමු. ඕකේ. ஓகே, அடுத்தது கிரைலான் ஸ்டிக்ஸ். நான் உங்களுக்கு வந்து ஒரு போட்டோ ஷேர் பண்றேன்.
ஓகே, அடுத்தது வந்து கிரைலான் பேன்கேக்ஸ். ஓகே, கிரைலான் பேன்கேக்ஸ். ஓகே, நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகே கேர்ள்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ், கிரீம், இதெல்லாம் நான் உங்களுக்கு வேறையா ஒரு சப்ஜெக்ட் போடுவேன். ஓகே, அந்த நேரம் நாங்க பாத்துக்கலாம். நீங்க இப்ப வந்து மேக்கப்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா மட்டும் என்கிட்ட கேளுங்க. ஓகே, உங்களோட మేకప్ కి මොනහරි questions, మేకప్ ప్రొడక్ట్స్ కి මොනහරි questions තිබ්බොත් අහන්න. ක්‍රීම් ගැන, ස්ක්‍රබ්ස් ගැන, මේවා ගැන හිතන්න එපා. මම ඔයගොල්ලන්ට ක්ලාසස් ගොඩාක් ගන්න තියෙනවා. ඒකෙන් මේ දේවල් ක්ලියර් වෙනවා. ඕකේ. ஓகே, சோ வாயை சுத்தி இருக்க பிக்மெண்டேஷன் இது எல்லாமே நான் உங்களுக்கு செப்பரேட் கிளாஸஸ் இருக்கு. ஓகே, நான் உங்களுக்கு அதுல சொல்லி தரேன். ஏன்னா இப்ப வந்து நம்மளுக்கு கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கு. சோ அதுக்குள்ள நம்ம நம்மட கிளாஸஸ வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பேன் கேக்ஸ். ஓகே, நாங்க கிரைலான் ஸ்டிக்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்தது பேன் கேக்ஸ். ஸோ கிரைலான் பேன் கேக்ஸ் இது வந்து ரொம்ப கிரைலான் ஸ்டிக்கை விட பேன் கேக் போட்டோன்னு தான் உங்களுக்கு வந்து மேக்கப்ல ஒரு பிரைடல் மேக்கப்ல ஒரு ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஓகே. சோ நான் நினைக்கிறேன் இன்னைக்கு பேன் கேக்ஸ் பார்த்துட்டு நாங்க மற்ற விஷயங்களையும் பார்த்துட்டு முடிக்கும் போது டைம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பேன் கேக். ஸோ இது வந்து மத்த இது வந்து ஒரு தண்ணியில நாங்க தண்ணி யூஸ் பண்ணி பண்ற ஒரு ப்ராடக்ட். ஓகே, தண்ணி யூஸ் பண்ணி நாங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட். இந்த 4 ஷேட்ஸ் தான் நார்மலி கிரைலான் ஸ்டிக் மாதிரியே தான் இதுல ஒரு 1000 ஷேட்ஸ்க்கு மேல இருக்கு. ஸோ நார்மலி நாங்க யூஸ் பண்ணது இந்த ஷேட்ஸ் தான். இது ஐவரி, இது வந்து FS36 சைனீஸ், இது வந்து FS38. ஓகே, இந்த ஷேட்ஸ் தான். 38 இல்லாம நீங்க இந்த மூணையும் வச்சு கூட ஒரு பிரைடுக்கு நல்லா மேக்கப் பண்ணலாம். எந்த ஸ்கின் டோனா இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப டார்க்கா இருந்தாலும் பரவாயில்ல, லைட்டா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ப்ராடக்ட்ஸை வச்சு உங்களுக்கு ஒரு மேக்கப் பண்ண முடியும். ஓகே, நீங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு பேன் கேக், இது ஒரு ப்ராடக்ட். இத பத்தி நீங்க கூட வந்து எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் வைக்கும் போது சொல்லி தருவேன். ஓகே, सो मेक अ पैनकेक क्रायलॉन पैनकेक එක මේක බ්‍රයිඩ් ගේ ෆයිනල් ෆිනිෂින් එකට යූස් කරන ප්‍රොඩක්ට් එකක්. මේක හැමදාම යූස් කරන්න බෑ. බ්‍රයිඩ් මේකප් එක බ්‍රයිඩ් කෙනෙක්ට බ්‍රයිඩල් මේකප් හෙවි මේකප් එකක් යනකොට විතරයි යූස් කරන්න පුළුවන්. ஓகே, சோ இதுல என்னன்னா நீங்க இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வேர்வை வந்தாலும், நீங்க எவ்வளவு 5 hours 7 hours நீங்க வந்து வெயில்ல நின்னாலும் இது மெல்ட்டே ஆகாது. தண்ணி முகத்துல பட்டாலும் என்ன நடந்தாலும் இந்த ப்ராடக்ட் மெல்ட்டே ஆகாது. எவ்வளவு நேரம்னாலும் நீங்க இந்த மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கலாம்.
Okay, so pancakes. Pancakes එක අපි ගොඩාක් වෙලාව use කරන්න පුළුවන්. ඒ කියන්නේ 5 to 6 hours වගේ pancake එක morning තියාගන්න පුළුවන්. Heavy lights ඕන climate එකට අපිට use කරන්න පුළුවන්. Okay, so pancakes normally හැම skin type එකටම ගැලපෙනවා. So මේක bridal makeup look එකක්. Okay, ඒකට විතරයි අපි use කරන්න පුළුවන් වෙන්නේ. இந்த pancake-ல ஏதாவது doubts இருக்கா உங்களுக்கு? Any doubts? Pancake එකේ මොන හරි doubts තියෙනවද කට්ටියට? பேன்கேக்லயும் க்ரேலான் இல்லாம மத்த ப்ராடக்ட்ஸ் இருக்குதா? pancake-ல இருக்கு. அதாவது pancake-ல Krylon-ங்கிறது வேற brands நிறைய. நீங்க வேற brands கேக்குறீங்களா? ஆமா, அது க்ரேலான் வந்து இப்ப நீங்க சொன்னீங்க வந்து செல்ஃப் மேக்கப்க்கு இல்லையே பிரைடல் மேக்கப்க்கு தானே? ஓகே. பிரைடல் மேக்கப்புக்கு மட்டும்தான் நீங்க Krylon ப்ராடக்ட்ஸ் நார்மலி யூஸ் பண்ணலாம். அது எல்லாமே ஹெவியான டீடைல்ஸ் இருக்க ப்ராடக்ட்ஸ். நார்மல் மேக்கப்க்கு நார்மல் மேக்கப்புக்கு நீங்க Krylon யூஸ் பண்ணவே முடியாது. நீங்க நார்மல் மேக்கப்புக்கு வேற பிராண்ட்ஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த பிராண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். பேன்கேக் அதுல நார்மலாவே நார்மல் மேக்கப்புக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் ஹெவியான ஒரு லுக் கொடுக்குற ப்ராடக்ட்ஸ். ஓகே மிஸ். වෙන කාට හරි doubts මොන හරි තියෙනවද? வேற யாருக்காவது என்ன மாதிரி doubts இருக்கா? questions? ஓகே. சோ நான் வந்து அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போறேன். அடுத்த ப்ராடக்ட் வந்து ஐப்ரோஸ். ஓகே. ஐப்ரோஸ்க்கு நார்மலி உங்களுக்கு வந்து தெரியும் ஐப்ரோ பென்சில்ஸ் நீங்க நார்மலா யூஸ் பண்றது. நான் அதுக்கு போட்டோ எல்லாம் ஷேர் பண்ணல. நார்மலி உங்களுக்கு தெரியும். ஓகே, ஐப்ரோ பென்சில்ஸ். ஸோ ஐப்ரோ பென்சில்ஸ் நார்மலா நாங்க நார்மல் ஸ்கின்னுக்கு நாங்க நார்மலா எல்லாருமே யூஸ் பண்றது வந்து பிளாக் கலர். பட் பிளாக் கலர் நீங்க போட்டீங்கன்னா நார்மலா இருக்க கலரை விடவே ரொம்பவே ஹெவியா தெரியும். அதாவது உங்க முகத்தை வந்து வெட்டி காட்டும் பிளாக் கலர் ஐப்ரோ பென்சில் மட்டும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா. ஸோ மோஸ்ட்லி பிளாக் அண்ட் ப்ரௌன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நீங்க வந்து ஐப்ரோ பென்சில் வந்து யூஸ் பண்ணணும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகே, உங்களுக்கு ஒரு நேச்சுரலான லுக் வேணும்னா. ఓకే, ඊළඟ ఐబ్రో పెన్సిల్స్. ఐబ్రో పెన్సిల్ස් කියලා බලනකොට අනිවාර්යෙන් ఐబ్రో పెన్సిල්ස් අපිට හොඳ එකක් යූස් කරන්න ඕනේ. ඒ කියන්නේ ఐబ్రో పెన్సిල්ස් ටික අපි යූස් කරනකොට බ්‍රවුන් බ්ලැක් මේ පාට දෙකම තමයි යූස් කරන්න ඕනේ. බ්ලැක් එක විතරක් යූස් කරාම ඒ ෂේඩ් එක අප්සෙට් වෙනවා. ඕකේ, ඒ ෂේඩ් එක ඔයගොල්ලන්ට හෙවි මූණෙන් නිකන් කැපිලා පේනවා. ඕකේ, ඔයගොල්ලෝ බ්ලැක් එක විතරක් යූස් කරන්න කරාන. ඒ ඉන්න ఐబ్రో ප්‍රොඩක්ට්ස් ඔක්කොම බ්ලැක් ඇන්ඩ් බ්‍රවුන් මික්ස් එකක් තමයි ඔයගොල්ලෝ යූස් කරන්න ඕනේ. ඕකේ, ඔයගොල්ලෝ normal makeup එකක් දානවා නම් ఐబ్రో pencil එක විතරක් ඇති. bridal makeup heavy makeup දානකොට ఐబ్రో pencil එක විතරක් මදි. දිය වෙනවා අවුවට. so ඒ වෙලාව අපි තව ප්‍රොඩක්ට් එකක් තියෙනවා eyebrow gel. okay, eyebrow gel. මම ෆොටෝස් ෂෙයා කරන්නම්. ஓகே, இதுக்கு தான் சொல்றது ஐப்ரோ ஜெல். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து பிரவுன் கலர் வச்சிருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணா பிரவுன் அண்ட் பிளாக் இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி தான் நாங்க ஐப்ரோஸ்க்கு அப்ளை பண்ணணும். அப்படி இல்லாட்டி பிரவுன் அண்ட் பிளாக்கு சிமிலரா இருக்கு ஒரு கலர் இருக்கு, ஒரு பிளாக்கிஷ் பிரவுன் மாதிரி. அந்த கலர் எடுத்தீங்கன்னா நீங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். மத்தபடி பிரவுன் பிளாக் இந்த ரெண்டு ஜெல் இது வந்து ஜெல் மாதிரி இருக்கும். இதை நீங்க பிரஷ்ல எடுத்து நீங்க அப்ளை பண்ணும் போது
உங்களுக்கு ஐப்ரோக்கு ஒரு நல்ல ஒரு திக்கான ஒரு அழகான லுக் ஒன்று கிடைக்கும், ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும். ஓகே, ஐப்ரோ ஜெல் உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல போடுறேன். ஐப்ரோ ஜெல் நாங்க பாக்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல போடுறேன். ஐப்ரோ ஜெல். அடுத்தது நாங்க பார்க்க போறது ஐப்ரோ பவுடர். ஓகே, நம்ம எப்பவுமே ஒரு ஜெல் மாதிரி ஒரு ப்ராடக்டோ ஒரு லிக்விட் ப்ராடக்டோ போட்டோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு எப்பவும் அதுக்கு நாங்க ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கணும். அதாவது ஃபவுண்டேஷன் போட்டா ஏன் நாங்க பவுடர் போடுறோம்? பவுடர் போடுறதுக்கு ரீசன், ஓகே நான் உங்களுக்கு பவுடர் வந்து நான் விட்டுட்டேன், இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு பவுடர் சொல்லி தரேன். ஓகே, ஏன் நாங்க அதை போடுறோம்னா, நாங்க பவுடர் போடும் போது என்ன நடக்கும்னா, ஃபவுண்டேஷனை மட்டும் போட்டா ஃபவுண்டேஷன் உருகிரும். ஓகே, பவுடர் போட்டோம்னா தான் உருகாம அது வந்து ஃபவுண்டேஷனை ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கு தான் நாங்க பவுடர் போடுறது. ஓகே, அதே மாதிரி தான் ஐப்ரோஸ்க்கும் நீங்க ஜெல் போட்டீங்கன்னா மேல ஒரு பவுடர் கண்டிப்பா போடணும். ஓகே, ஸோ ஐப்ரோ பவுடர் நான் உங்களுக்கு ஒரு ஷேர் பண்றேன் பிக்சர். ओके, आईब्रो जेल කියලා කියන්නේ ඕගොල්ලෝ normally eyebrow pencil එකක් විතරක් use කරනකොට ඒක normal makeup එකට හරි, everyday look එකට හරි. bridal කියලා එනකොට eyebrow pencil එකක් විතරක් මදි. ඒ වෙලාව ඕගොල්ලෝ අනිවාර්යෙන් eyebrow gel එකක් use කරන්න ඕනේ. eyebrow gel කියලා කියන්නේ ඒක heavy look එකක්. මම ඉස්සරහ දාපු photo වගේ heavy look එකක් තියෙනවා. එකක් එනවා ඕගොල්ලන්ට. එහෙනම් අනිවාර්යෙන් eyebrow gel use කරන්න ඕනේ. eyebrow gel එකක් එක gel එකක්. so ඒකට matte finishing එකක් තිබ්බේ නැත්නම් ඒක දිය වෙනවා. foundation එකක් දැම්මොත් අපි powder එකක් දාන්නේ, ඒ පවුඩර් එක ෆවුන්ඩේෂන් එක ප්‍රොටෙක්ට් කරනවා, දිය වෙන්න දෙන්නේ නැහැ. ඒ වගේම තමයි මේකත්. අපි ஐப்ரோ ජෙල් එකක් யூஸ் කරොත් අනිවාර්යෙන් ஐப்ரோ පවුඩර් එකක් யூஸ் කරන්නම ඕනේ. ஓகே, நாங்க நார்மலா ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டுட்டு அப்படியே வெளியே போறோமா? இல்ல, அதுக்கு மேல பவுடர் போடுறோம். சேம். ஓகே, அதே மாதிரி தான் நாங்க ஐப்ரோ ஜெல் போட்டா பவுடர் போடுறோம். ஐப்ரோ ජෙල් දානකොට අනිවාර්යෙන් පවුඩර් එක දාන්න ඕනේ. මම පවුඩර් ෆොටෝ එකක් දාන්නම්. இதுதான் பவுடர். ஓகே, இது ஜஸ்ட் பவுடர். நீங்க ස්පූලි බ්‍රෂාල நீங்க உங்களுக்கு நான் ප්‍රැක්ටිකල් ක්ලාසස්ல சொல்லி தருவேன். මේ පවුඩර් එක කිව්වම හිතන්න එපා කොහොමද ஐப்ரோ එකට පවුඩර් එකක් දාන්නේ කියලා. මම මේවට ප්‍රැක්ටිකල් ක්ලාස් එකකින් ඔයගොල්ලන්ට තේරෙනවා මම දාලා පෙන්නනකොට. ஓகே ஓகே, சோ நான் பிராண்ட்ஸ் போடுறேன். ஐப்ரோ பென்சிலுக்கு நீங்க எந்த பிராண்ட்னாலும் எடுக்கலாம், அது பிரச்சனை இல்ல. ஓகே, சோ ஐப்ரோ ஜெல் பிராண்ட் ஜெல் பிராண்ட்ஸ் அனஸ்தாசியா பெவரலி ஹில்னு ஒரு பிராண்ட் இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் நல்ல பிராண்ட். ஓகே, அனஸ்தாசியா பெவர்லி ஹில். ஓகே, மிஸ் ரோஸ்ல நல்ல பிராண்ட் இருக்கு. மிஸ் ரோஸ். ஓகே, அனஸ்தாசியா பெவரலி ஹில் அண்ட் மிஸ் ரோஸ். நாஸும் நல்ல பிராண்ட் தான். ஓகே, நாஸ். ஃபென்டி பியூட்டியும் நல்ல பிராண்ட் தான், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆனா நல்ல பிராண்ட். ஓகே, மேக்லயும் உங்களுக்கு ஐ ஜெல் எடுத்துக்க முடியும். ஓகே, சோ இந்த ஐப்ரோ ஜெல்ல நீங்க ஐ ஜெல்லாவும் யூஸ் பண்ணலாம், நீங்க ஐலைனருக்காகவும் யூஸ் பண்ணலாம், காஜலாவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஐப்ரோ පවුඩර්க்கு நான் உங்களுக்கு මං chat box එකකින් දාලා තියෙන්නේ ஐப்ரோ ஜெல் பிராண்ட்ஸ் ටික. ஓகே, அனஸ்தாசியா பெவர்லி ஹில், நாஸ், ஃபென்டி பியூட்டி, மேක් මේවා චුට්ටක් ගණන් වැඩි. ඔයගොල්ලෝ ප්‍රොෆෙෂනල් මේකප් ආටිස්ට් කෙනෙක් වෙනවා නම් මේවා තමයි යූස් කරන්න ඕනේ. නැතුව ඔයගොල්ලෝ නිකන් ට්‍රයි කරනවා, ඔයගොල්ලෝ පර්සනල් යූස් එකට නම් මිස් රෝස් හොඳ බ්‍රෑන්ඩ් එකක්. ඕකේ, මිස් රෝස් එකකින්වත් ගොඩාක් ෆේක්ස් තියෙනවා. ඉඳා හොයලා බලලා හොඳ බ්‍රෑන්ඩ් එකක් ගන්න. සෝ ஐப்ரோ ජෙල් එක ඔයගොල්ලෝ අයිලයිනර් විදියටත් යූස් කරන්න පුළුවන්, කාජල් විදියටත් යූස් කරන්න පුළුවන්. ඕකේ,
அடுத்தது ஐப்ரோ பவுடர் பிராண்ட்ஸ் நான் போடுறேன். ஐப்ரோ பவுடர் பிராண்ட்ஸ். ஹுடா பியூட்டி. ஓகே, ஹுடா பியூட்டி. ஏடிஎஸ்னு ஒரு பிராண்ட் இருக்கு. ஏடிஎஸ். ஓகே, மிஸ் ரோஸ். ஏடிஎஸ்ல இருக்க இந்த பிராண்ட்ல வந்து உங்களுக்கு ஐப்ரோ ஜெல் பிளாக் பிரவுன் 2, ஐப்ரோ பவுடர் பிளாக் பிரவுன் 2, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரஷும் கிடைக்கும். ஓகே, 4000 3000க்குள்ள உங்களுக்கு எஃபர்டபிள். அது நீங்க வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேற எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. உண்மையா அவ்வளவு நல்ல பிராண்ட். ஆனா ஏடிஎஸ் தேடிக்க கஷ்டம். ஏடிஎஸ் நான் நினைக்கிறேன் எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் எடுத்து கொடுக்கும் போது எடுத்து கொடுப்பேன். சோ அதுல வந்து இப்ப ஒரே ஒரு பாக்ஸ் இருக்கு என்கிட்ட. ஓகே, யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க. ஓகே, சோ ஐப்ரோ பவுடர் பிராண்ட்ஸ் ஹுடா பியூட்டி, ஏடிஎஸ், மிஸ் ரோஸ். ఐబ్రో బ్రాండ్స్ టిక మన చాట్ బాక్స్ కి දාලා තියෙනවා. හුඩා බියුටි, ADS, මිස් රෝස්. ඕකේ, සෝ හුඩා බියුටි එකයි මිස් රෝස් එකත් හුඩා බියුටි එක එක්ස්පෙන්සිව්. මිස් රෝස් normally ගන්න පුළුවන් ගාණක් තමයි. හුඩා බියුටි මිස් රෝස් එකකින් ඔක්කොම පවුඩර්ස් විතරයි එන්නේ. ඒක ඔයගොල්ලෝ ගත්තම ඔයගොල්ලන්ට සමහර වෙලාවට එච්චර හොඳ ගාණක් එන්නේ නැහැ. ඒ වුණාට ஐப்ரோ පවුඩර් එක ඔයගොල්ලෝ ADS කියලා බ්‍රෑන්ඩ් එකක් මම දාලා තියෙනවා. මේකින් ගත්තොත් ඕගොල්ලන්ට ஐப்ரோ ජෙල් දෙකක් එනවා. බ්ලැක් බ්‍රවුන් දෙකම එනවා. ஐப்ரோ පවුඩර් එකත් බ්ලැක් බ්‍රවුන් දෙකම එනවා. ඒකත් එක්ක ඕගොල්ලන්ට බ්‍රෂ් එකකුත් එනවා. ඒ හින්දා මේක හොඳ ADS කියන්නේ හොඳ බ්‍රෑන්ඩ් එකක්. ඕගොල්ලන්ට 3000 4000 ඇතුළ හොඳ ප්‍රොඩක්ට් එකක් ගන්න පුළුවන්. ඕකේ, මේක ඇත්තටම හරිම හොඳ ප්‍රොඩක්ට් එකක්. ගොඩාක් කට්ටියට ஐப்ரோස් නෑ. දැන් මට ඔකම ஐப்ரோஸ் හරියට නෑ. මටත් දැම්මම මාර ලුක් එකක් එකකින් එනවා. இந்த ADS හොයලා බලලා ගන්න. ADS நீங்க தேடி பார்த்து எடுங்க. මගේ ළඟත් එකම එක box එකක් තියන්නේ. ඔයගොල්ලෝ කාට හරි ඕනේ නම් කියන්න මට දෙන්න පුළුවන්. ඕකේ, ADS කියන්නේ හරි රෑට්. ලංකාවේ ගන්න චුට්ටක් අමාරුයි. ஓகே, ஐப்ரோஸ் ப்ராடக்ட்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது இன்னையோட முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு கிளாஸ் ஹாஃப் அ டே போட வேண்டி வரும். எனி டவுட்ஸ்? ஐப்ரோ ப்ராடக்ட்ஸ்க்கு ஐப்ரோ ப்ராடக்ட்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
ஓகே, ஸோ அடுத்தது நாங்க பவுடர் பத்தி பார்ப்போம். ஓகே, பவுடர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்க பார்க்க வேண்டியது கம்பேக்ட் பவுடர். ஓகே, கம்பேக்ட் பவுடர்ஸ். கம்பேக்ட் பவுடர்ஸ்னு சொல்றது நாங்க எவ்ரிடே யூஸ் பண்ணக்கூடிய பவுடர்ஸ். ஓகே, கம்பேக்ட் பவுடர்ஸ். අපි ඊළඟ එක බලමු කම්පැක්ට් පවුඩර් ගැන. අපි හැමදාම යූස් කරන ප්‍රොඩක්ට්ස් තමයි කම්පැක්ට් පවුඩර් කියලා කියන්නේ. ඕකේ, කම්පැක්ට් පවුඩර්. මේක හැමදාම යූස් කරන්න පුළුවන්. මේක normally foundation එකක් දාලා යූස් කරන්න පුළුවන්. මොයිස්චර් නැත්නම් foundation දාන්න කැමති නැති කට්ටියට moisturizer එකක් දාලා யூஸ் කරන්න පුළුවන්. ஓகே, இது வந்து நீங்க நார்மலா ஃபவுண்டேஷன் போட்டு நீங்க ஒரு வேலைக்கு போகும் போதோ வெளியில போகும் போதோ ஒரு எவ்ரிடே நார்மல் லுக்குக்கு நீங்க இது வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபவுண்டேஷன் போட்டு இது யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி மாய்ஸ்சரைசர் ஒன்று போட்டு கூட இது யூஸ் பண்ணலாம். இது அவ்வளோ ஹெவியா இருக்காது. நார்மலி எல்லா ஸ்கின்னுக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு பவுடர். ஓகே, ஸோ இதுதான் கம்பேக்ட் பவுடர். கம்பேக்ட் பவுடர் பிராண்ட்ஸ் நான் உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல போடுறேன். நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. நார்மலி ஸ்ரீலங்கான்னு எடுத்தீங்கன்னா வியானா, ஓகே, சிசியூகே, ஸ்பாசிலோன் நல்ல கம்பேக்ட் பவுடர் இருக்கு. ஸ்பாசிலோன். ஓகே, இது வந்து வியானா. உங்களுக்கு இந்த ஆட்டோ கரெக்ட் ஆயிடுச்சு. வியானா. ஓகே, வியானா சிசியூக்கு. நீங்க வந்து இன்டர்நேஷனல் பிராண்டுக்கு போறீங்கன்னா மேக், ஹுடா பியூட்டி, ஃபென்டி, நார்ஸ், மேபிலின், மேக், ஹுடா பியூட்டி, ஃபென்டி, நார்ஸ், மேபிலின், வேற ரேர் பியூட்டி. இந்த பிராண்ட்ஸ் வந்து நல்ல பிராண்ட்ஸ். ஓகே, மிஸ்ட்ரோஸும் நல்ல பிராண்ட். மிஸ்ட்ரோஸ். ஓகே, சோ அடுத்ததா இருக்கு லூஸ் பவுடர். ஓகே, லூஸ் பவுடர். ஓகே, இதுக்கு தான் சொல்றது லூஸ் பவுடர்னு. இப்போ உங்களுக்கு கம்பேக்ட் பவுடர்னா அது ஹோல் பிரஸ் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு அந்த பவுடர் வந்து ஒரு ஸ்பாஞ்ச்லயோ இல்லாட்டி நீங்க ஒரு பவுடர்லயோ தடவி எடுக்கணும். ஓகே, லூஸ் பவுடர் எப்படி இருக்கா, அது லூஸா இருக்கும். நீங்க வழக்கமா சும்மா ஒரு பவுடர், டால்கம் பவுடர் போடுவீங்க தானே, அந்த மாதிரி ஒரு பவுடர் மாதிரி இருக்கும். நீங்க வந்து அதை வேறையா ஒரு பிளேட்ல கொட்டி கொஞ்சம் ப்ரஷ் எடுத்து அப்படிதான் யூஸ் பண்ணணும். ரொம்ப கவனமா யூஸ் பண்ணணும். நல்ல கம்பேக்ட் பவுடரை விட ஒரு நல்ல ஹை கவரேஜ் ஒன்று கொடுக்கும் இந்த பவுடர். ஓகே, இது வந்து மோஸ்ட்லி ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு இந்த பவுடர் வந்து கம்பேக்ட் பவுடர் விட நல்லா செட் ஆகும். ஓகே, மற்றபடி எல்லா ஸ்கின் டைப்ஸுக்கும் நார்மலி எடுத்துக்கலாம். இதுலயும் நிறைய ஷேட்ஸ் இருக்கும். உங்களுக்கு பொருத்தமான ஷேட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா லூஸ் பவுடர்ல? ලූස් පවුඩර් කියන්නේ කම්පැක්ට් පවුඩර් වගේම තමයි. කම්පැක්ට් පවුඩර් කෝල්ඩ් ප්‍රෙස් කරලා තියෙනවා මැෂින්ස් වල. එතකොට ඒක බ්‍රෂ් එකකින් හරි ස්පොන්ජ් එකකින් තමයි ඔයගොල්ලන්ට ගන්න පුළුවන්. මේක එහෙම නෙවෙයි. මේක වෙනම ඔයගොල්ලන් පොඩි මොන හරි ඩිෂ් එකකට දාලා බ්‍රෂ් එකේ අරන් දාන්න ඕනේ. මේක මෝස්ට්ලි ඔයිලි ස්කින් කට්ටියට හොඳට ගැලපෙනවා.
normal skin කට්ටියටත් මේක use කරන්න පුළුවන්. mostly oily skin එකට තමයි compact එකට වැඩිය ගැලපෙන්නේ. okay pancake makeup එකක් දානකොටත් මේක තමයි හරියන්නේ. okay loose powder. මේකේ මොන හරි questions තියෙනවද කට්ටියට? any questions? okay questions නැත්තම් මම brands ටික දාන්නම්. okay loose powder brands MAC හොඳයි, Huda Beauty, Viana ගේ එක හැම වෙලේම out of stock තමයි store එකකින්වත්. ஷேட்ஸும் அதே மாதிரி தான். நீங்க எப்படி கம்பேக்ட் பவுடர் ஷேட் ஒன்று எடுக்கிறீங்களோ அதே ஷேட்ஸ் தான். உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணி பார்த்து உங்க ஃபவுண்டேஷனோட பிளெண்ட் ஆகுதான்னு மேட்ச் பண்ணி எடுக்கணும். சில பேர் வந்து அவங்களோட ஸ்கின் கலரை விட லைட்டான கலர் எடுப்பாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. அவங்களே ஸ்கின் கலருக்கு தான் எடுக்கணும். ஓகே ஓகே இந்த மாதிரி பிராண்ட்ஸ் நல்ல பிராண்ட்ஸ். ஓகே மேபிலின் இருக்கு. இதை தவிர நிறைய லூஸ் பவுடர் இருக்கு. ஓகே மேபிலின் அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. எனி அதர் क्वेश्चंस லூஸ் பவுடர்ல क्वेश्चंस මොන හරි තියෙනවද ලූස් පවුඩර් එකේ? ඕකේ ඊළඟ එක මම ෆොටෝස් මොකුත් දාන්න කියන්නේ නැහැ. ඊළඟ එක අයි ෂැඩෝස්. ඕකේ අයි ෂැඩෝස් එකේ අයි ෂැඩෝස් දෙකක් තියෙනවා. එකක් ෂයිනින් පිග්මන්ටඩ් දාපු අයි ෂැඩෝ තියෙනවා, මැට් තියෙනවා. so mostly blending එකට යනවා නම් ඕගොල්ලෝ ෂයිනින් එක යූස් කරන්න බෑ. මැට් එක තමයි යූස් කරන්න ඕනේ. ඕකේ බලමු ඕගොල්ලන්ට කියන්න පුළුවන් බ්‍රෑන්ඩ්ස් තියෙනවා. මැට් ஓகே சோ இதுல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிறது மேட், செகண்ட் ரைட் சைடு இருக்கிறது ஷிமர். ஓகே சோ லெஃப்ட் சைடு இருக்கிறது நல்ல மேட்டா இருக்கும், ப்ரௌனிஷா இருக்கும். எல்லா கலர்ஸ்லயும் உங்களுக்கு கிடைக்கும். இது என்னன்னா நீங்க நல்லா பிளெண்ட் பண்ணலாம். இப்போ இதோட இன்னொரு கலரை மிக்ஸ் பண்ணி நீங்க பிளெண்ட் பண்ணி உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ், உங்களுக்கு விருப்பமான லுக்ஸ் நீங்க கொண்டு வரலாம். ஷிமர் சைடு இருக்கிறது ரொம்ப ஷைனியா இருக்குது. இதுல வந்து நீங்க பிளெண்ட் பண்ண முடியாது. இதை பிளெண்ட் பண்ணீங்கன்னா இதுல கலர் ஃபுல்லா சேஞ்ச் ஆயிரும். ஸோ பிளெண்டிங்க்கு நாங்க எப்பவுமே மெட்டை தான் எடுக்கணும். நான் உங்களுக்கு நிறைய ஐ மேக்கப் லுக்ஸ் வந்து சொல்லி கொடுப்பேன். ஸோ இப்போ வரி பண்ணிக்காதீங்க. இந்த ரெண்டு ஷேட்ஸ் இருக்கு, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று மேட்டுன்னு ஒரு ஷேட் இருக்கு, ஷிமர்னு ஒரு ஷேட் இருக்கு. ஓகே இதுதான் ஐ ஷேடோஸ்ல இருக்க ரெண்டு விதமான லுக்ஸ், மேட், ஷிமர். ஓகே சோ பவுடர் ஐ ஷேடோ, இது வந்து பவுடர் ஐ ஷேடோ. இன்னொன்னு இருக்கு ஜெல் ஐ ஷேடோஸ். ஓகே ஜெல் ஐ ஷேடோஸ்.
ஓகே, நான் உங்களுக்கு இதை மட்டும் போட்டு விடுறேன். ஜெல் ஐ ஷேடோ கொஞ்சம் க்ரீம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு போடுறதுக்கு அப்ளை பண்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இன்னொன்று இருக்கு லிக்விட் ஐஷேடோ. லிக்விட் லிப்ஸ்டிக் மாதிரியே இருக்கும். ஒரு ஸ்டிக்ல அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ஐஷேடோ வெரைட்டிஸை போட்டு விடுறேன். ஓகே, ஸோ பவுடர் ஐஷேடோனா நீங்க வாங்கக்கூடிய பிராண்ட்ஸ் පවුඩර් අයිෂැඩෝස් තියෙනවා. සෝ ඔයගොල්ලන්ට මම ෆොටෝස් එකකින් දාලා තිබ්බා වගේ එකක් මැට් එකක් ෂිමර්. ඕකේ, තව තියෙනවා ජෙල් අයිෂැඩෝස්. ඒක ටික් ක්‍රීම් වගේ තියෙනවා. ඔයගොල්ලන්ට ඇප්ලයි කරගන්න පුළුවන්. ඊළඟ එක තියෙනවා ලික්විඩ් අයිෂැඩෝස්. ලික්විඩ් ලිප්ස්ටික්ස් වගේ ස්ටික්ස් වල එන්නේ. ඒකත් ඔයගොල්ලන්ට නිකන් ස්ටික් එකක් වගේ බ්‍රෂ් එකකින් ඇප්ලයි කරන්න පුළුවන්. ඕකේ, පවුඩර් අයිෂැඩෝ බ්‍රෑන්ඩ්ස් මම දාන්නම්. මම හිතුවා අද ප්‍රොඩක්ට්ස් ටික ඔයගොල්ලන්ට ඉවර කරගන්න පුළුවන් කියලා. ඒ වුණාට බැරි වුණා. තව ඔයගොල්ලන්ට next class එකකින් පැයක් විතර කොහොමද products එකට යනවා. ஓகே, சோ நான் இதுல இன்னும் உங்களுக்கு நிறைய products சொல்லி கொடுக்க இருக்கு. நான் இன்னைக்குள்ள products முடிக்கலாம்னு தான் பார்த்தேன், பட் முடியல. ஓகே, சோ நான் இன்னைக்கு ஐ ஷேடோவோட முடிக்கிறேன். இன்னும் ஒரு 1 hour மாதிரி உங்களுக்கு தேவைப்படும். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுக்கிறேன். ஓகே, பவுடர் ஐ ஷேடோ பிராண்ட்ஸ். powder eyeshadow brands. Viana, Huda Beauty, MAC, மிஸ் ரோஸ்ல நீங்க நிறைய பிராண்ட்ஸ் லோக்கல் இருக்கும், பார்த்து எடுக்கணும். ஓகே, மிஸ் ரோஸ்னு சொல்லி ஒரு பிரைஸ் ஒரு டிசைன்ஸ்ல இருக்கும், நீங்க பார்த்து எடுக்கணும் பிராண்ட்ஸ். ஓகே, மிஸ் ரோஸ் කියලා කඩවල තියෙනවා එක ඩිසයින්ස්. මිස් රෝස් කියලා පෙට්ටි ෆවුන්ඩේෂන් එකක් තියෙනවා, බොටල් එකකින් තියෙනවා, ඒ වගේ ගොඩාක් තියෙනවා. ඒ ඉන්න මිස් රෝස් බඩු ගන්නකොට බල්ලා ගන්න හොයලා. மப்ரூக் நான் அது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்ல ஷிஃபானா. சோ அதனால எனக்கு எப்படின்னு தெரியல. ஓகே, சோ நாஸ் இருக்கு, நிறைய நல்ல பிராண்ட்ஸ் இருக்கு. ஓகே, கண்ணு கிட்ட போடுற ப்ராடக்ட்ஸ் கவனமா பார்த்து எடுங்க. லோக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, சோ லிக்விட் ஃபவுண்டேஷன்ல ஹுடா பியூட்டி மட்டும்தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஹுடா பியூட்டி லிக்விட்ல. ஜெல் ஃபவுண்டேஷன்ஸ்ல நீங்க வந்து ஃபராஸ் அலின்னு ஒரு பிராண்ட் இருக்கு, ஃபராஸ் அலி. ஓகே, ஃபராஸ் அலி அது ஒரு நல்ல பிராண்ட். ஓகே, ஃபராஸ் அலி நல்ல பிராண்ட். ஓகே, சோ இன்னைக்கு கிளாஸ் நான் ஐஷேடோவோட முடிக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? எனி டவுட்ஸ்? மேம் மிஸ் ரோஸ் ப்ராடக்ட் போக்குள்ள அது எந்த கண்ட்ரில நாங்க சூஸ் பண்ணணும்? மிஸ் ரோஸ் ப்ராடக்ட் வந்து நார்மலி வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும் மிஸ் ரோஸ் நார்மலி நீங்க பின்னாடி பாக்ஸ் பார்த்து எடுக்க முடியாது. ஏன்னா இப்ப சைனான்னு அடிச்சு சைனா ப்ராடக்ட்ஸ விற்கலாம் தானே. சோ அதனால நீங்க வந்து பின்னாடி பார்த்து எடுக்க முடியாது. சோ மிஸ் ரோஸ் நீங்க தராஸ் அந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல போய் எடுக்காதீங்க. மிஸ் ரோஸ் வெப்சைட்ஸ் இருக்கு, அதுல ஆர்டர் பண்ணி எடுங்க. பெட்டா அந்த மாதிரி ஏரியாக்கு போடிக்கனாலும் உங்களுக்கு மிஸ் ரோஸ் வந்து வெரைட்டிஸோ கிடைக்கும். ஓகே, அதனால நீங்க முடியுமான அளவு பின்னாடி பார்த்து எடுங்க. ஆனா மிஸ் ரோஸ் நார்மலி ஒரு சைனீஸ் ப்ராடக்ட் தான். மிஸ் ரோஸ்ங்கிறது ஒரு சைனீஸ் ப்ராடக்ட். ஆனா நீங்க மிஸ் ரோஸ் வெப்சைட்ல போய் பாருங்க, அங்கதான் இருக்கும் எந்த மாதிரி அங்க கம்பேக்ட் பவுடரோட போட்டோஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப சின்னதுல எனக்கு தெரியாம நான் மிஸ் ரோஸ் வந்து வேற டிசைன்ஸ்ல வாங்கியிருக்கேன். ஒரு நாள் கம்பேக்ட் பவுடர் பெட்டியில வந்திருக்கும், ஒரு நாள் வட்டமா இருக்கும், ஒரு நாள் வந்து லூஸ் பவுடர் மாதிரி இருக்கும். சோ அதனால மிஸ் ரோஸ் சைனீஸ் பிராண்ட் தான். ஆனா நீங்க தேடி பார்த்து எடுக்கணும். ஓகே, அத மிஸ் ரோஸ் பத்தி ஒரு நல்ல நாலேஜ் இல்லாம மிஸ் ரோஸ் வாங்க போகாதீங்க.
இதுனா எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு பிராண்ட், ஒரு ஒரிஜினல் பிராண்ட் இல்ல ஷிஃபானா. ஸோ ஐ திங்க் இது வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி பிராண்ட் மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஸோ நீங்க அது யூஸ் பண்ண கூடாதுன்னு இல்ல, சைட் எஃபெக்ட்ஸ் வரும்னு இல்ல, பட் நல்ல ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது ரொம்பவே பெட்டர். ஓகே, ஓகே. எனி அதர் டவுட்ஸ்? வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, நான் 12:30க்கு கிளாஸ் எண்ட் பண்றேன். யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. டீச்சர் டெலிகிராம் குரூப் சென்ட் பண்ணுங்க. டெலிகிராம் குரூப். ஓகே, அது அனுப்புறதுதான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு. நான் உங்களுக்கு வந்து chat பாக்ஸ்ல போடுறேன், நீங்க இப்பவே பாருங்க. அந்த இது வந்து அந்த லிங்க் வேலை செய்தான். ஓகே, அப்படியா இருந்தா அதுதான் குரூப். கேர்ள்ஸ், நான் ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், அந்த டெலிகிராம் குரூப் டச் பண்ணி பாருங்க. அதுதான் இந்த ப்ராடக்ட்ஸ் குரூப். ஓகே, டச் பண்ணி பார்த்துட்டு அது ஒர்க் பண்ணுதான்னு கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. இல்ல மேம். ஒர்க் பண்ணலனா? ஐயோ, මෑම් මේ ඔයාගේ ලින්ක් එකද දාලා තියෙන්නේ? ஓ මගේ ගෲප් ලින්ක් එක. ඔයාගේ ඕක නෙමෙයිනේ. එහෙනම් ඔයාගේ M වලින්නේ පටන් ගන්නෙ. මම බලලා නෑනේද පොඩ්ඩක්? නෑ, ඒ ලින්ක් එක සුලයිහා, ඒ ලින්ක් එක එක්ස්පයර්ඩ් වුණා. දැන් මමත් එහෙනම් නැද්ද එතකොට? මේක මම ක්ලික් කරන්න. ඔයා ක්ලික් කරලා බලන්න මේක වැඩ කරනවද කියලා. බලමු. හරි මෑම් මේකට තමයි යන්නේ. හරිනේ, වැඩ කරනවනේ සුලයිහා. ඔව් ග්ලෝ විත් සස් එකට යනවා. கேர்ள்ஸ் பாருங்க, அதுல க்ளோ வித் சஷ்க்கு தான் போகுதுன்னு சுலைஹாவும் சொல்றாங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் அந்த குரூப் லிங்கை வந்து இவங்களுக்கும் அனுப்புனேன். ஓகே, உங்களோட ஆர்கனைசர் தக்ஷிலாக்கும் அனுப்புனேன். සුලේහා මම මේක තක්ෂිලාටත් සෙන්ඩ් කරා. එතකොට එයාත් එවනවනේ ගෲප්ස් වලට. හැබැයි ඕක නම් තාම දාලා තිබ්බේ නෑ. අද නේවා දැම්මේ. දැන් දැම්මේ මම. එහෙනම් එයා අද දායි. 10නේ නේද? யாரு பேசுறது? ரிஸ்கி கிளியர் இல்லையே. ரிஸ்கி பேசுறது கிளியர் இல்ல. ஐ திங்க் உங்களோட கனெக்ஷன் ப்ராப்ளம். அவைலபிள் என்று வருது. அன்அவைலபிள்னு வருதா? ரிஸ்கி மேம் யா நாட் அவைலபிள் வருது மேம். இல்ல அது வந்து ப்ரௌசர் போயிட்டு ஆன் பண்ண சொல்லுது. ஆன் பண்ணினாலும்
வருது இல்ல. என்ன கேக்குது? ஓ அது வந்து இந்த டவுன்லோட் பண்ணவா என்னமோன்னு கேக்குது மேம். ஓகே, நான் அது இது என்னன்னு பார்த்து Telegram இல்ல, சார்ட் அவுட் browser பண்ணி. page தான் வர அது உட்புறவைக்குது. ஓகே, நான் அது என்னன்னு பார்த்து சார்ட் அவுட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு வந்து தரேன். சரி, ப்ராப்பர் லிங்க். மேம், ඒක බලලා මේගොල්ලන්ට proper link එකක් දාලා දෙන්නම් සුලයහා. ඔව් මෑම් මං හිතන්නේ ඒක ෆුල්ද දන්නේ නැහනේ. දැන් අපේ ගොඩක් ඉන්නවනේ ඒකේ. ඒක තමයි. එහෙමත් ඒකින් කියන්න කට්ටිය බෑ. වැඩි. ටෙලිග්‍රෑම් ඕනේ තරම් යන්න පුළුවන්. යන්න පුළුවන්, ඕන කටිය යන්න ඔව්. පුළුවන්. මම මේක බලලා කියන්නම් ඔයාට. බලන්න. ඔව් මෑම්. නැත්තම් අපිට එහෙම වුණොත් අපි මේගොල්ලන්ට තව එකක් අරිමු. ඔව්, එහෙම කරමු. එහෙම කරමු. ஓகே ஓகே, நான் டெலிகிராம் லிங்க் நான் உங்களுக்கு பார்த்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்றேன். ஏன்னா அது நான் ரொம்ப நாள் டெலிகிராம் அப்டேட் பண்ணல, மேபி அந்த இஷ்யூவோ தெரியல. ஓகே, நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்றேன். ஓகே ஓகே, அப்படின்னா நான் கிளாஸ் எண்ட் பண்றேன். எவ்ரிவன் தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்க பேலன்ஸா பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ஐலைனர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு half டே கிளாஸ் மாதிரி நடக்கும். நான் அதோட உங்களுக்கு கிளீன் அப் ஒன்று செஞ்சு காட்டலான்னு பார்த்தேன். ஓகே, இல்லாட்டி ஃபேஷியல் ப்ராடக்ட்ஸ் பத்தி ஒரு நாலேஜ் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஓகே, ஸோ அப்போ நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ கேர்ள்ஸ்.